எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து மசாலா ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குவிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். காய்கறிலாம் போட்டு மசாலாவோட அதுவும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு லஞ்ச் இது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மசாலா சாதத்துக்கு வந்து நான் கடாயில் எண்ணெய் சேர்க்க போகிறேன். எண்ணெயில் சீரகம் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன், இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா குக் ஆகணும். எண்ணெயிலே சேர்த்தா அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் ரைஸில். ஸோ நல்லா குக் ஆகணும். ஸோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து துருவின வெங்காயம் சேர்க்குறேன், அப்புறம் பச்சை மிளகா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த மசாலா சாதத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ரௌனான வெங்காயத்தோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆக விட்டுருங்க இதை. ஸோ தக்காளி சேர்த்தாச்சு. உப்பு சேர்க்குறேன், இந்த டிஷ்ஷுக்கோட உப்பு. ஸோ தக்காளி சேர்த்த அப்புறம் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து டிஷ்ஷில் பிளெண்ட் ஆகிடும் இது. இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது காய் சேர்க்க போகிறேன். கேரட், கேப்சிகம், பட்டாணி. உங்களுக்கு வேணுன்ற காய்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த காய் வந்து சேர்த்துருக்கேன். இதோட நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள், கொரியாண்டர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸில் நல்லா பிளெண்ட் ஆகும் தான், நல்ல ஊடுருவோம் தான் வந்து இப்போவே ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்பைசஸோடு இந்த வெஜ்ஜீஸ் குக் ஆகும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயெலாம் குக் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரையாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஸோ எப்படியும் இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் ஆகும். வெஜ்ஜீஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. as well as எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன். இப்போது கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க, மசாலா சாதம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ டக்குன்னு செஞ்சுட்டேன் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதோடு சேர்த்து நீங்கள் சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியன், மஞ்சூரியன் ஐட்டம்ஸ் வந்து இல்லை சில்லி சிக்கன், சில்லி வெஜ் பால்ஸ் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கோபி ஃப்ரை கூட இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.